शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। तथापि कविदास अज्ञान नाशकं इदं ब्रह्मज्ञानं कर्मचर्ये नाशकान्तरस्य ब्रह्मज्ञाனம் வந்து அஞ்ஞானத்தை நாசம் பண்றது. பிரம்மஞானம் தான் அந்த அஞ்ஞானத்தை நாசம் பண்ணுது. வேற எந்த ஞானம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரம்மஞானத்தை எது நாசம் பண்ணுது? பிரம்மஞானம் எடுத்துக்கொண்டு மற்றதை நாசம் பண்ணிட்டு அது நெக்ஸ்ட் போனோம். அப்படியான அந்த பிரம்மஞானம் நாசத்துக்கு எது காரணம்? சில பேர் சொல்றாங்க நாசகாந்த வச்சு அபாவம், அதை நாசம் பண்றதுக்கு இன்னொரு புதுசா வரப்படுது. யதா கடக ரஜகா அதிவேத சஞ்சுஜ்ய பூர்வயுக்த ரஜோயுக்த விசேஷம் ஜனயது ஸ்வவிசேஷம் ஜனயதி ததா ஆத்மனி அத்தியமானம் பிரம்மஞானம் பூர்வாபேட்ச சமஸ்த பிரபஞ்சம் நிவர்த்தையிலே ஆத்மானம் நிவர்த்தையிலே ஒரு திருஷ்டாந்தம் கடகரஜோஞானம், அதாவது ஸ்வபர நிர்வாகம் அப்படிங்கிறது திருஷ்டாந்தம். தனக்காக வேறானவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யறதோ தனக்கும் அதே காரியத்தை தானே செய்கிறது. இதுதான் ஸ்வபர காரிய நிர்வாகம். இப்போ அந்த ஜலத்துல ஒரே அழுக்கா இருந்தது சொன்னா, அழுக்கு கலந்து இருந்ததுன்னு சொன்னா, இந்த கடக மூலத்தை அதுல போறது, இந்த சேத்தாங்குட்டையெல்லாம் அதனுடைய தோற்றத்தை அதுல போட்டாங்க. ஏற்கனவே அழுக்கு தோற்றங்கள் கலந்துதான் இதெல்லாம் அழுக்கா போயிருக்கு. இந்த தோற்றத்தை போட்டாங்கன்னா என்ன ஆகுது? இந்த போட்டு கலக்கினா அது தனிநேர சந்திச்சியா இது முதல்ல ஜலத்தை சேர்றது. சேரும் போது அதுல ஏற்கனவே சேர்ந்திருக்கிற அழுக்க அங்கிருந்து பிரிக்கிறது. பிரிக்கும் போது தனி எழுந்து மற்ற அழுக்க பிரிச்சுட்டு இது அதுல கலந்துறதுன்னா திரும்ப அழுக்காக இருக்கும். அதனால இது மற்ற அழுக்கையும் எடுக்கிறது, தண்ணியும் அந்த ஜலத்திலிருந்து பிரிக்க முடியும். கடகரஜகா தமிழேக நன்றிச்ச பூர்வயுக்த ரஜோயுக்த விசேஷம் எனக்கு ஸ்வவிசேஷம் வந்து ஜனயதி. ஏன்னா இந்த கடகரஜ கலந்த இதை சொந்தங்களை நிறுத்தி கொண்டிருக்காங்க, இன்னொன்று போடவில்லை அப்படின்னு. அதான் ஆத்மனி அத்தியமான பிரம்மஞானம், ஆத்மாவில் பிரம்மஞானம் வரும்போது பூர்வாங்கத்த சர்வ பிரபஞ்சம் நிவர்த்தையது. இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆரோக்கியம் இருக்கோ சமஸ்தத்தை நிவர்த்தி பண்ணிட்டோம். ஆத்மானவருக்கு நிவர்த்தி தன்னையும் நிறுத்திப்படுகிறது. அங்கேயே மற்றவர்களும் இதே அபிப்பிராயம் தான். ஆனா வேத சித்தாந்தம் இருக்கா அங்கே நிவர்த்திய ஸ்வயமபி நிவர்த்தவும் தர்மலோக கீதாம்பு நியாயம் உதாரணம். தர்மலோக கீதாம்பு நியாயம், அதாவது சூடாயிருக்கக்கூடிய இரும்புல நம்ம தண்ணியை விடுறோம். தண்ணியை விட்டா என்ன ஆகுது? அந்த நெருப்பு அதை அணைச்சு விடுறது. அப்புறம் அந்த ஜலம் எங்க வருது? அது காண்டிப்படுது. நெருப்பு அணைச்சு விடுறது. ஆனா இது காணாம வருது. அப்ப என்னாச்சு? அதை நாசமும் பண்றது, தான் காணாம போறது அப்படிங்கிறது தெளிவாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பிரம்மஞானம் அந்த போக்குறது தானும் போடுறது. அபரையு அத்திர தர்க்க திருடசூட தர்மம் உதாரணம். அதே மாதிரியெல்லாம் ஆனா திருட்டானது பேரு நிறைய திருடங்கள் காஞ்சி போன திருடங்கள் எல்லாம் ஒரு குப்பையை வச்சு அதை எரிச்சு விடுறாங்க. அந்த நெருப்பு போட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த குப்பை எல்லாருக்கும் எரிச்சு விடும். எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் அது தானாவே சாப்பிட வேண்டும் இல்லையா? அந்த நெருப்பை சாப்பிடுறதுக்கு மறுபடியும் ஒன்றும் வேலை பண்ண வேண்டியது தானாவே அது திருட்டானது. திருடமூட தகனம் ஏன தகனேன திருடக்கூட்டகா தர்மகா தக்ரதூட்டகா தகனம். அப்பேற்பட்ட தகனத்தை உதாரணம் தகனான அக்னி. இப்ப இந்த மூணு பக்கத்திலையும் ஒரு கேள்வி.
திருஷ்டாந்தம் என்ன சொன்னேன், ஆனா திருஷ்டாந்தமே தெரியாது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னு கேட்டா, ஒரு வஸ்து அழியறதுக்கு அந்த பிரதியோகியை தவிர்த்து ஒரு காரணம் அவசியம். பிரதியோகியை தவிர்த்து ஒரு காரணம் இல்லாமலே அந்த வஸ்து அழியறதுன்னு சொன்னா அப்போ அது எல்லாம் கணிக்கமா ஒண்ணுமே காரணம் வேண்டாம். அது வந்தாச்சுன்னா போறோம், அது விநாசித்தாரு. அதனால ஆகையால வேற ஒரு காரணம் அவசியம் சொல்லியாகலாம். அப்படி இருக்கும்போது அது மொத்தத்தை அழிவு தானே தன்னையே அழிக்கிறது என்று சொல்லுகிறோம். அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றாங்க, சொந்தத்தின் பிரதியோகியத்தை சொல்லலாம். சொந்தத்தின் பிரதியோகி ஒரு காரணம். அதான் எதுவுடைய சொந்தம் வரணுமோ அது முதல்ல காரணம். கடத்தோம் ஒரு இடத்துல வரணும்னா கடை இருந்தால்தான் கடை சொந்தம் வரும். கடனே வரல, என் இடத்துக்கு வருமானா வராது. அதனாலே பிரதியோகி சொந்தத்துக்கு ஒரு காரணம். அதை தவிர்த்து ஒரு காரணம். கடை இருக்குதுன்னா உடனே வந்து இல்லையே, அதனால ஏதாவது போனாதான் அது உடையும். அது போய் விழுந்தா உடையும். இப்படி ஏதாவது வேற ஒரு காரணம் தேவைப்படும். அதனாலே பிரதியோகி அதிக காரண ஜன்யத்துவ நியமனா சொந்தம்னு சொன்னா பிரதியோகியை தவிர்த்து அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இல்லை, அப்படி நியமம் இல்லை. அப்பிரயோஜனத்துவா, ஏன்னா அப்படி நியமத்தை வந்துதான் நம்ம இங்க வந்து இந்த ஆத்மதத்துவ ஞானம் வந்து மற்றதெல்லாம் யோசிக்க வேண்டும். இது மாத்திரம் தனியா இருக்கு. இப்ப இதை நாட்டம் பண்றதுக்கு வேற எங்க தேவை? ஏன் அந்த பிரதியோகியத்தை வந்து வேற ஒரு காரணத்தை காமிக்கிறதுக்கு இல்லை. ஆகையாலே இந்த நியமத்தை இல்லை. அப்பிரயோஜனத்துவா, இந்த நியமத்தை இருக்காது. இந்த நியமத்தை உட்காண்டா என்ன, அதுக்கு ஏதாவது அனுகூல தத்துவம் இருக்கா, இங்க ஏதாவது இல்லை. அப்பிரயோஜனம் சொன்னா ரெண்டே இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சேர்த்து பார்க்கலாம். இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு நம்ம பார்க்கணும். ஆனா அதனால இதுதான் இருக்கணும் எதுதான் இருக்கிறதுக்கு ஏதாவது நியமம் இருக்கா? அதுக்கு அனுகூலத்திற்கு இருந்தால்தான் அதை நீங்க நிரந்தர ககனாதிக்கம் மாத்திரம் இல்லை. காட்டம் சில பத்திரிகைகளுக்கு காட்டமே தீர்வு இருக்கு. அப்ப அழுவாட்டி விடுறது. அப்ப அங்க விட்டாலும் என்ன வேற ஒன்றும் அழைக்கிறது வரல. அது எப்படி இருக்கிற தீர்வு வருது. அதனால அங்கே அழைக்கிறது அப்படிங்கிறது லோகப்படுது. அதனால எதிர்த்த காரணத்தாலே அது கணக்கு சொல்ல முடியாது. அப்போ சொன்னா இதெல்லாம் நான் வேற காரணம் சொல்ல முடியும். சம்சத்திய பிரதியோகி மாத்திர ஜன்யத்தை அதிபசங்கா காரணாந்தரம் அவசியம் பார்க்கும் நிரீதன ககனாதிபுத்தே கால அதிர்ஷ்ட ஈஸ்வரேஷாவை காரணாந்தரம் அப்படி இதுவாகும். அந்த தனம் தானா போகல. இந்தனம் காலியான உடனே அது எப்படி அடைஞ்சதுன்னு கேட்டா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த காலம் அதிர்ஷ்டம் ஈஸ்வரன் இச்சாஜானம் அவரால் அடைஞ்சிருக்காரு. அப்ப அவருடைய இச்சாஜானம் வந்துட்டு அப்ப வெறும் தனியா அந்த ஒரே காரணத்தான போச்சுன்னு சொல்றாங்க. சொன்னா காரணாந்தரம் அவசியமா இருக்கிறது எதுக்காகவும் அது காரணாந்தரம் சொல்லலாம் என்ன கேட்டு போகும். என்ன அதிர்ஷ்டம் சொல்லுது காரணாந்தரம் சொல்லலைன்னா கணிக்கத்துவம் ஒரு சொல்லுது. இந்த ஞானம் கணிக்கமாகுதுன்னா நமக்கு ஒன்று கண்டது. இந்த பிரம்மஞானத்தை கணிக்கால ஒன்று நமக்காவில்லை. அதனால ஒன்றும் அப்படி இல்லை. இந்த ஞானம் தெரியல. இதே மாதிரி எல்லாமே கணிக்கமாயிருக்கிறா அப்படின்னு அதிகப்படுத்தப்படும். காரணாந்தர நிரபேட்சம் அதிபிரசங்கா. இப்ப இந்த பிரம்மஞானம் வந்து வேற எந்த காரணத்தையும் அபேட்சிக்காமல் தானே விநாசத்தை அடையும். பிரம்மஞானத்தை விநாசம் பண்றதுக்கு ஒரு காரணமே தேவையில்லை. பிரம்மஞானம் தானே அழிந்து போகும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி கடவுள் தானே அழிந்து போகுமே. இந்த கேள்வியோடு இது அதிபசங்கள் இல்லை. இப்படி கேட்க முடியாது. சொந்த மாத்திரை காரணாந்தர நைரபேட்சான விநாசம். சொந்த மாத்திரை எந்த சொந்தம் எல்லா சொந்தமும் பிரதியோகியத்தை வந்து வேற ஒரு காரணத்தையும் அபேட்சிக்காதுன்னு நான் சொன்னேன்னா இந்த ஜான சொந்தத்தின் விஷயத்துலதான் சொல்லியிருக்கீங்க. ஆத்ம ஜான தத்துவ ஜானத்துல மற்ற இடத்துலலாம்
அது வெள்ளம் ரொம்ப காரணமே வேண்டாம், தானாவே ரொம்ப வந்து யார் சொன்னா. அதனால தன்னுடைய இந்த விஷயம் வந்து சொல்ல வேண்டியிருக்கிறது. என்கிட்ட பல பேருக்கு இது சொன்னேன். பிரம்மஞானம் வந்தாச்சுன்னா அவனை ஞானி அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஞானமே நச்சு கொடுத்தா அவன் எப்படி ஞானின்னு சொல்றது இல்லையா? அதனால ஞானம் வந்தவருக்கு நிரந்தரமா அந்த பிரம்மஞானம் இருக்கணும். இருந்தால்தான் மறுபடியும் அஞ்ஞானம் அவனை பாதிக்காம இருக்கும். சுத்திரத்த ஆத்மசுத்தோ துவா சுதிலத்தே சர்வகிரகீனாம் விஸ்வமோகனா. துவா ஸ்ருதி எப்படின்னு சொன்னா அழியாத பரணம். அந்த நினைவு இருந்துட்டே இருக்குமா, மறக்கவே மறக்காது. அப்ப என்ன பிரம்மஞானம் இருந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இருக்குங்கிறது தானே அர்த்தம். இந்த மாதிரி அதை வந்து ஒரு இடத்துல அழிஞ்சு போடுறது சொல்றேன்னா அந்த விருத்தியானது அகண்டாக்கார விருத்தி. பிரம்மஞானம் சொல்றோம், பிரம்ம ஞானம், பிரம்மஸ்வரூப ஞானம். அதனுடைய மறைவு ஆபரணம் இருந்ததே, அந்த ஆபரணத்தை நிறுத்தி பண்ணியாச்சுன்னா அது வாட்டி பிரகாசிச்சுட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது மறையாது. மறுபடியும் மறையறதுக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதான் தானா பிரகாசம். ஆனால் அதனுடைய மறைவை எடுத்து விட்டது அது என்ன தெரியும், அந்த ஞானம். அது ஒரு விருத்தி, அந்த வந்து விருத்தி. அந்த விருத்திக்கு அனுப்பணும். அது வந்து ஒரு மின்னல் மாதிரி வந்து அந்த ஆவரணத்தை போட்டுட்டு அது வரும். அப்புறம் பார்த்தா இது ஸ்வரூப ஞானம் செய்யப்பட்டாங்க. அப்போ வந்து போகக்கூடிய ஞானம்னு உங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை பற்றி தெரிகிறது. இப்ப சொன்னா நான் எல்லா சொந்தத்தையும் காரணம் ஒண்ணுமே வேண்டாம் நான் சொல்லலை. அந்த எல்லா சொந்தத்துக்கும் காரணம் வேணும். ஆனா பிரம்மஞான சொந்தத்துக்கு வேற காரணம் வேண்டாம். அது மாத்திரம் ஸ்பெஷலா சொல்றேன். ஜடசம்சதிஷ்டாந்தேன பிரம்மஞான சம்சத்தை காரணாந்தராபேட்சா சாதனம் சொன்னா அப்படி சாதிப்படியா பிரம்மஞானத்துக்கு விசேஷ சொல்றது இல்லை. நான் வந்து மற்ற சம்சங்களை சித்தாந்தமாக கொடுத்து அது எப்படி வரும்னா தனியா தானே வராதோ, அதுக்கு வேற பிரதியோகியை தவிர்த்து வேற காரணங்கள்லாம் தேவைப்படுறதோ, அதே மாதிரி பிரம்மஞான சம்சத்துக்கு வேறு காரணங்கள் தேவைப்படுறதுன்னு அனுமானம் பண்ணுவேன். அதாவது பிரம்மஞானமானது பிரம்மஞான சொந்தமானது பிரம்மஞானத்தை தவிர்த்து வேறு ஒரு காரணத்தினாலே ஏற்பட வேண்டும். சொந்தமானதுனாலே கடல் சொந்தத்தை போல அப்படின்னு அனுமானம் பண்ணலாம். கடல் கடை மாத்திரம் எப்போது அது வரத்துக்கு வேற ஒரு காரணம் தேவைப்படுது. அதே மாதிரி பிரம்மஞான சொந்தமும் ஏற்படுதுன்னா பிரம்மஞானத்தை தவிர்த்து வேற காரணம் வாங்கணும்னு அனுமானம் பண்றேன். அப்ப சொல்லலாம், நீங்க சொல்லக்கூடாது அந்த நிமிஷம் போல இந்த நிமிஷம்னு சொன்னா அந்த அது மேல ஒரு பெரிய உத்தரவாதம் ஏற்பட்டது. உடனே எடுத்து போட்டுட்டான். அது போல பிரம்மச்சாரத்தை போடணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்ல முடியாது. தத்ருஷ்டாந்தேன உத்தரவதனாபேட்சாயா அப்படின்னு சாதனாபத்தை சொல்றது அசித்தமா இருக்கு. நீ சொல்ற நான் ஒரு அனுமானம் சொல்லி எப்படி அசித்தனமோ அது போல பிரம்மஞானம் உத்தரவாதனாசியம் உத்தரவாதத்தினால்தான் பிரம்மஞானத்தை அழிக்க முடியும். ஏன்னா கடத்தப்பதான் அழிக்கிறதா அப்படின்னு சொன்ன அமைதியாயிருந்தேன். தாத்திரத்தானே அப்படின்னு சொல்லி சொல்லணும். நாமி ஞானசம்சாமியா கடஜானாதிசம்சாமி காரணாந்தரடையது அதிர்ஷ்டா வேற அதிர்ஷ்டம் கடத்தோட்டத்தை விடணும். ஞான இந்த ஆத்மஞான சம்சம் தானே வரும் அப்படின்னு சொன்னால் மற்ற ஞான சம்சங்களும் தானாகவே வரணுமே. ஒரு விசேஷமான ஒரு காரணங்கள் இல்லாமல் தானாகவே வரணும் அப்படிங்கிறது ஒரு அப்படின்னா இல்லையா? அதுக்கு சொல்றாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. தேர்தன அனல சம்சம்ய ஜலசேகாதி திருஷ்டகாரண அபேட்சத்தை நிரீதன அனல சம்சம்ய தது அனபேட்சத்துவத்து ஒரு திருஷ்டாந்தம். ஜாகிரஜான சம்சம்ய விரோதி விசேஷகுணாந்தராபேட்சத்தை சுஷுப்தி பூர்வஜான சம்சம்ய தது அனபேட்சத்துவச்ச மூலாஜான அனிவர்த்தக ஜான சம்சம்ய காரணாந்தர சாபேட்சத்தை தன் நிவர்த்தக ஞான சம்சம்ய தது அனபேட்சத்துவத்தே. ஒரு விசாரத்தை சொன்னா நான் ஒரு விசாரத்தை கொடுத்து அதுல விபரீதமா சாதிக்கிறேன். இப்ப எரிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்டை இருக்கு, அதுல உள்ள நெருப்பை அணைக்கணும்னு சொன்னா அது மேல ஜலத்தை விட்டு அடிப்பாங்க. ஜலத்தை விட்டு
ஜலசேஷத்தினால. அதே மாதிரி இத்தனம் இல்லாத நெருப்பு அடையணும்னா அது ஜலசேஷம் வேண்டியதில்லை. அப்ப என்னாச்சு, நிருத்தர துவம்சம் தேர்தர துவம்சம் ரெண்டாவது பிரிவு. தேர்தர துவம்சத்திலே அந்த நெருப்பு அடையணும்னு சொன்னா ஜலம் வரணும். நிருத்தர துவம்சத்துல அந்த நெருப்பு அடையணும்னு சொன்னா ஜலம் வர வேண்டாம் அப்படிங்கிற ரெண்டு வித்தியாசம் இருக்கு இந்த திட்டாந்தத்தில். அதே மாதிரி ஜாகிரத காலத்துல நமக்கு தியானம் வந்து போகணும்னு சொன்னா அடுத்தபடியாக இன்னொரு தியானம் வந்தா ஒரு தியானம் போகும். அப்போ ஜாகிரத தியான சங்கங்கிறது விரோதி விசேஷங்களான விரோதி விசேஷம் சொன்னா தியானமே தான் வரவே இல்லை. நையாயிக்கால் ஒரு விஷயம் வச்சிருக்காங்க, ஆத்மாவிலே ஒரு சமயத்துல ஒரு விசேஷ குணம் உற்பத்தி ஆகும், ரெண்டு விசேஷ குணம் ஒரே சமயத்துல வராது. இந்த தியானம் வந்து அதுக்கு அடுத்தபடியா ஒரு வேற ஒரு தியானமோ இல்லை இச்சை ராகம் ஏதாவது ஒன்று சொன்னா அந்த பூர்வ தியானம் எது வந்தாலும் அப்படின்னா அடுத்த கணக்கு ஏதாவது ஒன்று வரதானே வரும், தியானத்தான் வர்றது இல்லை. அதனால ஜாக்கிரத்துல நமக்கு வரக்கூடிய தியானங்கள்லாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய குணத்தினாலே விநாசத்தை வருது. ஆனா சுருத்திக்கு பூர்வபக்ஷத்துல ஒரு தியானம் இருக்கு, அது தியானம் தானே, அதுக்கப்புறம் குணம் வராது, ஏன்னா சுருத்திக்கு ஆகணும். அப்ப அதுக்கு அந்த நியமம் இருக்கு, இருபது விசேஷம் வந்துதான் அதை. அப்ப இங்கே ரெண்டு அதே மாதிரிதான் இங்கே மூலாத்தியானத்தை நிவர்த்தி பண்ணாத தியானங்கள் மூலாத்தியானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தியானம் தெரியும். மூலாத்தியானத்தை நிவர்த்தி பண்ணாத தியானங்கள் அழிக்கணும்னு சொன்னா அது வேற தியானங்கள் வரும். ஆனா மூலாத்தியானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தியானமா இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கு சொல்ல மாட்டான். அப்படின்னு வித்தியாசம் இதெல்லாம் வந்து யுக்தி இல்லை, சும்மா திட்டாந்தத்தை வச்சு சொல்றேன். இவங்க திட்டாந்தத்தை சொன்னா நான் அதே வேற வகையான நாபி காரணாந்தர நைரபேட்சே சோத்பத்தி உத்தரக்ஷணே நாயத்தாதிக்கு அபிப்பிரசித்தா கணிதத்துவாபத்தி. ஒரு காரணமும் நாசமானது வேண்டியதில்லை, பிரதியோகி இருந்தா போதும் சொன்னா பிரதியோகி உற்பத்தியான அடுத்த கணக்கே விநாசம் வந்துள்ளதனே அப்படின்னா இஷ்டாபத்தே பிரம்மஞான விஷயத்துல அந்த வெற்றிக்கான வந்து அடுத்த கணம் அது காரணமாக ஒன்றும் தப்பு. ஏன்னா அது வேலையை விடக்கூடாது, அதனால இதுவே இல்லாத ததுற்பத்தி உத்தரக்ஷணேவ பிரம்மாத்தியஸ்த நிகில பிரபஞ்ச தாகேன ததந்தர்கதஸ்ய சத்யாஹ ததைவ தாஹ சுலபமாத். அந்த பிரம்மஞானம் வந்து மற்ற எல்லாத்தையும் தகித்து அதுக்கப்புறம் தான் விநாசத்தை அடைகிறது அப்படின்னு அப்படி சொன்னா ரெண்டு விஷயம் பிரம்மஞானம் சொல்ல முடியாது. அதாவது முதல் கணத்துல பிரம்மஞானம் உண்டானது, இரண்டாவது கணத்துல இந்த பிரம்மஞானம் பிரபஞ்சத்தை அஜானத்தையும் அதனால வந்த பிரபஞ்சத்தையும் அழித்தது. ரெண்டு விஷயமா இருக்கு. பிரம்மஞானம் பிறந்து இது இரண்டாவது விஷயம் இருக்கு. மூணாவது விஷயத்துல தானே அழித்தது. அப்ப ரெண்டு விஷயம் பாருங்க, இப்ப கணிக்கம் இல்லை, இப்படியே சொல்ல வேண்டாம். பிரம்மஞானம் உண்டானது முதல் விஷயம், இரண்டாவது விஷயத்திலே அது பிரபஞ்சத்தை அழித்தது, பிரபஞ்சத்துக்குள்ள தானே. அப்ப எனக்கு இரண்டாவது விஷயத்திலே அழித்தது வந்தது ஒன்றைப்படும். அப்ப கணிக்கம் கணிக்கம் தான் ஒன்றும் தப்பு இல்லை, கணிக்கமாக இருந்தா நமக்கு நஷ்டம் இல்லை. ததுற்பத்தி உத்தரக்ஷணேவா அடுத்த க்ஷணத்திலேயே பிரம்ம அத்தியஸ்த நிகில பிரபஞ்ச ஜாகின பிரம்மத்திலே அத்தியாசத்தினால ஏற்பட்ட சகல பிரபஞ்சத்துக்கும் நாசம் ஏற்படுறது. ஆகம்னா நாசம். அப்ப அந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் இதுவும் இருக்கு, இந்த பிரம்மாகார புத்தி. அதனால ததந்தர்கதஸ்ய சத்யாமி சத்யாமின பிரம்மஞானி ததைவ தாராபூர்ணான். அது அந்த ஞானாக்னி அடுத்த க்ஷணத்திலேயே தனி இருக்கு. நிரீதன தகன நியாயேன பிரம்மஞான சம்சஸ்யாமி கால அதிர்ஷ்ட ஈஸ்வரேச்சாதி காரணாந்தர ஜன்மத்தேகி அபிரோகாதி. அது மாத்திரம் இல்லை, இது தானா பொறுத்து கூட அவசியம் இல்லை. இந்த காரணம் அதிர்ஷ்ட ஈஸ்வரேச்சா இதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் தான், சர்வசாதாரணமான காரணம். அதுல இருக்கு. இது எல்லாமே எப்போ இருக்கு, அந்த உற்பத்தி க்ஷணத்துல இருக்கே, பிரம்மஞான உற்பத்தி க்ஷணத்துல. அது போதுமே அடுத்த க்ஷணத்துல அதனுடைய விநாசம் வர்றதுக்கு இல்லையா காரணங்கிறது காரியம் உண்டாகிறதுக்கு பூர்வக்ஷணங்கள் இருக்கணும். காரியம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த காரண
அப்படின்னா அந்த விநாசம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்த விநாசத்துக்கு வேண்டிய காரணங்கள்லாம் சேர்த்து வச்சோம். இப்ப சொல்லிக்கலாம் என்ன வேணும்? பிரம்மஞானம் விநாசத்துக்கு முதல்ல பிரம்மஞானம். பிரம்மஞானத்துக்கு மேலே அந்த ஈஸ்வரம் காலம் அதிர்ஷ்டம் ஈஸ்வரத்தை இதெல்லாம் அதெல்லாம் இருக்கு. ஏன்னா பிரம்மஞானம் பிறந்த அடுத்த கணத்துலதான் சர்வ பிரபஞ்சனாகம் அதுக்குள்ள அந்தவிதமா இருக்கக்கூடிய இந்த வெற்றிகொண்டாகும் பிரம்மாகார வெற்றிகொண்டாகும் சொன்னாங்க. அப்ப இந்த நாகம் வரதுக்கு முன்கணத்துல எல்லாம் தான் இருக்குது, ஒரு காரணம் குறவே இல்லை. அதனால சௌரியமா நாசம் கொடுக்கலாம். காரணாந்திரங்கள் அப்படி கொடுப்பாங்க. எப்போ உங்களுக்கு கஷ்டம் வரும்னா பிரம்மஞானம் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டோம், இது மாத்திரம் தனியா இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்லைப்பா, எல்லாத்தையும் ஒட்ட அழிச்சு இதான் உலகம் சொன்னா இப்ப இதை எப்படி நாசம் பண்றது இது அப்படின்னு கேள்வி. அப்பதான் இப்ப அது மாதிரி பிரபஞ்சத்தோட சேர்ந்து ஈடுபடும். அது ரெண்டாவது க்ஷணத்திலேயே போடும். 2 க்ஷணம் நிற்கிறது கூட சொல்ல வேண்டிய முதல்ல ஞானம் உண்டானது, அது ஒரு க்ஷணம். அதுக்கு அடுத்த க்ஷணத்துல பிரபஞ்சத்தையே நாசம் பண்ணுறது. பிரபஞ்சத்தையே நாசம் பண்ணுறதுன்னு சொல்றது தனிச்சது ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வெறும் ஆத்ம போகதான் சர்வ பிரபஞ்ச. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு பக்கம் சொன்னாங்க, அது சர்வ பிரபஞ்சத்தையும் நாசம் பண்ணிட்டு தன்னை நாசம் பண்ணிக்கல. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த க்ஷணத்துல தன்னை அழிக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப எந்த நீ காரணம் சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டா அப்படிதான் போனேன்னு ஆசைன்னா அதுக்கும் ஒரு காரணம் சொல்லலாம். அது 2 க்ஷணம் இருந்து அதுக்கப்புறம் அந்த தத்துவஞானம் நதிக்கிறதுன்னு சொன்னா எனக்கு ஒன்றும் காரணம் சொல்றது கஷ்டம் இல்லைங்கிற சர்வ பிரபஞ்ச நிவர்த்தி அனந்தரம் ஏகசேஷஸ்ய பிரம்மஞானஸ்ய நிவர்த்தி. எல்லா பிரபஞ்சமும் நிவர்த்தியானதுக்கு அப்புறம் தனியா ஏகசேஷமா இருக்கக்கூடிய பிரம்மஞானத்துக்கு நிவர்த்தி அப்படின்னு சொன்னாலும் இது அனசுபகமேனா. இப்ப சொன்னதை இப்படி ஒத்துக்கலை, இப்ப ஒத்துக்காலும் அது பதில் இருக்கு. அனசுபகமேனா யுகமது சர்வதாவே பூர்வக்ஷணே விதவித்யா சம்பந்த ரூபஸ்ய திரவியாந்தர ரூபஸ்ய வா காலஸ்ய ஈஸ்வர பிரசாத ரூபஸ்ய அந்தఃகரண குண விசேஷஸ்ய வா அதிர்ஷ்டஸ்ய அந்நியசாங்கிய சத்துவம். இப்ப இது முதல் பக்கத்திலே தான் சொல்றாங்க. அதாவது பிரம்மஞானம் தனியா இருந்து அப்புறம் போகல, பிரபஞ்சத்தோட கூட்டமா அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற இந்த பக்கத்தை தான் சொல்றார். அதாவது அந்த பிரம்மஞான உற்பத்தி ஆகிற காலத்திலே காலம் இருக்கு. ஏன்னா அவித்யைக்கு இது அவித்யா சம்பந்தம் தான் காலம். அல்லது காலம்னு நையாயிரா சொல்ற மாதிரி ஒரு தேவி சொன்னாலும் பரவாயில்லை. இது அவித்யா சம்பந்த ரூபத்தை திரவியாந்தர ரூபத்துவா காலத்தை தத்துவம். அதுக்கு மேல ஈஸ்வர பிரசாத ரூபம் அந்தఃகரண பிரசாத ரூபத்தை அந்தःகரண விசேஷத்துவா அதிர்ஷ்டத்தை சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் இருக்கான அதிர்ஷ்டம் இருக்கு. அதிர்ஷ்டம் எந்த ரூபம் வேதாந்தத்துல ஈஸ்வரனுடைய பிரசாதமும் கோபமும் தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு அது இருக்கு. ஈஸ்வரனுக்காக அவருக்கு சந்தோஷம், அதான் நல்ல காரியம் பண்ணா ஈஸ்வரனுக்கு சந்தோஷம், அவருக்கு அந்த பிரசாதம். தப்பு காரியம் பண்ண அதுக்கு கோபம். இதுதான் புத்தம் பாவம் சொல்றது அப்படின்னு ஒரு பகுதி. இல்லை அதாவது அந்தகரணத்துல ஒரு விசேஷம் தர்மம் அதர்மம் அப்படின்னு தேவையில்ல விசேஷமும் உண்டானதுன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா எல்லாமே இருக்கு, அந்த சமயத்துல இருக்கு. அது அந்த சமயத்துல அதெல்லாம் நசிச்சு போகல. அதனால அந்த காரணங்கள்லாம் சேர்ந்ததுனாலே பிரம்மஞானத்தோடு சேர்த்து சமஸ்தத்துக்கும் விநாசம் வர்றதுக்கு ஒரு சிரமம் இருக்கு. அங்கேயே அஞ்சத்துவா வேற என்னென்ன காரணங்கள் போகணும்னு நினைக்கிறதோ அந்த காரணங்கள் எல்லாமே அந்த இடத்துல சொல்ல முடியும். ஞானாந்திரிக்த காரண அபேட்சணே பிரம்மஞானத்தை அவிச்சாரத்தோப்பட்டா ஞானிக்கறிவர்க்கும் விசாரத்தை அற்புதமான கேள்வி. அதாவது பிரம்மஞானம் எதனால வச்சதுன்னு கேட்டா நீங்க பிரம்மஞானத்துக்கு ஈஸ்வரன் அதிர்ஷ்டம் அது நிறைய காரணங்கள் ஞானத்தினால மாத்திரம் நிவர்த்தியானால்தான் அது விஷா. ஞானத்தை தவிர்த்து அழியாளர்கள் இருந்ததுன்னா அப்ப அதை விஜய் எப்படி சொல்ல முடியும்? பிரம்மஞானத்தை விஷயம் சொல்ல முடியாது. ஞானத்தை நிவர்த்தியத்துவம் விசாசம் அப்படின்னு சொல்லலாம். ஞானத்தை தவிர்த்தும் அதை அழிக்கக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்குதுன்னு சொன்னா அனைவரும் அப்ப விஷயம் சொல்ல முடியாது. சொல்ற ஞான அகதிக சாமகிரி அதிவர்த்தியத்தை
ஞான நிவர்த்தியத்துவத்துக்கு ததர்த்தம். வெறும் ஞான நிவர்த்தியம் அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்னா, ஞானம் ஏறாத ஒரு காரண சமூகத்தினாலே எது நிவர்த்திக்கப்பட மாட்டாது. அதே சமயத்தில் ஞானத்தோடு சேர்ந்த ஒரு சாமகிரியாலே காரணத்தினாலே நிவர்த்திக்கப்படுமோ அதுதான் ஞானம். ஞானம் இல்லாமல் வேற பல காரணங்களை கொண்டு இது போகாது. இப்போ பாருங்க, நான் உதாரணம் இருக்கிறேன். இப்போ இந்த ரஜசர்ப்பத்தை நான் நிவர்த்தி பண்ணேன். ரஜசர்ப்பத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நான் கட்டிங்கன்னா ஒன்று இல்லையா? இப்ப ரஜசர்ப்பத்தை கப்படத்துக்கு ஒழுங்கும் ஒரு அப்படின்னா அந்த ரஜுங்கிற தத்துவஞானம் வராட்டா இன்னொருக்காக போகாது. அதனால என்னாச்சு, ஞானம் இல்லாமல் மற்ற காரணங்களினாலே இந்த சர்ப்பத்தை நிவர்த்தி பண்ண முடியல. ஆனா ஞானம் வந்து ஒன்று நிவர்த்தி ஆயிடுச்சு. அதனால இது கொஞ்சம் முக்கியம். நடுக்கத்தை எப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியும். இதுதான் வித்தியாசம். ஞானிக்க நிவர்த்திக்கும் அப்படின்னு சொன்னா ஞானம் ஒன்றுதான் இருக்கணும், வேற எந்த காரணம் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. ஞானம் அசகித்த காரணம் அணிவருது. ஞானத்தை தவிர்த்து மற்ற காரணங்கள்னால நிவர்த்தி ஆகாது, ஞானத்தோடு எந்த காரணங்கள்னால நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்னு சொன்னா தெரியாது. காரணம் தேசமா இது சாதாரண காரணங்கள் தான், அதெல்லாம் அதிர்ஷ்டம். ஆனா ஞானத்தை தவிர்த்து பாக்கி காரணங்கள்லாம் அது வரும். அதுதான் ஞான அகழிக காரணப்படி அனிவர்த்தியத்தை எழுதி ஞான நிவர்த்தி இருக்கும். நாண்யப்பந்தே பந்தாதினாலே வேற வழியே இல்லை, ஞானம் ஒன்றுதான் வழி அப்படின்னு சொன்னதுனால ஞானத்தை தவிர்த்து வேற காரணம் இல்லையே. அதுவும் ஞானம் தவிர்த்து வேற காரணம் இல்லை காரணம் இல்லை, ஞானம் கலக்காத வேற காரணம் இல்லை அப்படின்னு ஞானம் அதிகமாக வேற காரணம் இல்லை. கர்ப்பதாகிய பகனாடி நியாயம் சொன்னாலும் அதெல்லாம் கலந்துதான். விருத்திரூபம் பிரம்மஞானம் அஜான தன்மூல பிரபஞ்ச நிவர்த்தகம். இப்போ இது வேற ஒரு மதம் வருது. இதுக்கு நடுப்புற ஒரு விஷயம், இந்த பிரம்மஞானம் ரெண்டு க்ஷணம் இருக்கு. இப்போ பிரக்கிரியை தானே, பிரக்கிரியில பிரம்மஞானம் வந்தது. அடுத்த க்ஷணத்துல அது தன்னை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையும் விநாசம் பண்ணிடுது. மாதம் தனியா இப்ப இதை நாசமாகணுமே, எது நாசம் பண்ணணும் கேட்டா உபாதான நாசம் ராஜநாசத்துக்கு காரணம், சமவாயிக்காக நாசம் ராஜநாசத்துக்கு காரணக்காக விரும்புகிறார். இப்ப என்னாச்சு, இந்த விருத்தி வந்திருக்கு. இந்த விருத்திக்கு மூல அஜானம் தான் உபாதான காரணம். இந்த விருத்தி அந்த மூலாதியாரத்தை விருத்துப்படுத்த விநாசம் பண்ணுறது. இப்போ உபாதானம் இல்லை, அப்ப இது எப்படி நிற்கும்? ஆச்சு அவ்வளவுதான். அந்த விளக்கில வருஷம் ஒரு க்ஷணம் இருக்கிறதுக்கு அவன் சொல்லுவாங்க. அதுபோல ஒரு க்ஷணம் அதுக்கு க்ஷணத்தை தான் கஷ்டி. இப்ப வேறு காரணம் என்ன? உபாதான நாசம் இல்லையா? உபாதான காரண நாசம் அப்படிங்கிற இன்னொரு காரணம் வந்து இந்த விருத்தியை நிவர்த்தி பண்ணுறது. அது எப்படின்னா விருத்திரூபம் பிரம்மஞானம் அஜான தன்மூல பிரபஞ்ச நிவர்த்தனம். இப்படி இந்த விருத்தி தியானம் அஜானத்தை நிவர்த்தி பண்றதுன்னு சொல்லி அந்த விருத்தி தியானம் எப்படி போகும் விசாரிச்சாரு. விருத்தி தியானத்தை நிவர்த்தி பண்றதுன்னு சொல்லக்கூடாது. விருத்தியில பிரதிபலிக்கக்கூடிய அந்த சிதாபாசம் சைதன்யம், அதுதான் அஜானத்தை நிவர்த்தி பண்றதுன்னு சொல்லுவாங்க. நீ வேற ஒன்றும் இல்லை. விருத்தி விஷயத்துல இதுவரை சொன்னது எல்லாம் ஒதுக்குறாரு. அது வந்து க்ஷணிக்கமோ அது வந்து நாட்டுக்காரங்களும் வருது, அதுலாம் ஒன்றும் தெரியல. ஆனா விருத்தியை வந்து அந்த அஜானத்தை போக்கக்கூடிய ஞானமா சொல்லக்கூடாது. அதுல பிரதிபலித்தமான சைதன்யத்தை சொல்லணும். இவ்வாறு நினைக்கிறார். விருத்திரூபம் பிரம்மஞானம் அஜான தன்மூல பிரபஞ்ச நிவர்த்தகம். அஜானத்தையும் அதனால ஒரு பிரபஞ்சத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது பிரம்மஞானங்கிறது விருத்தி ரூபம் கிடையாது. ஏன்
அஞ்ஞான நிவர்த்தியாகும். ஜடமும் விரோதி இல்லை. ஆகையால அஞ்ஞானத்தை விருத்தியாக விருத்தி பண்ண முடியாது. பேருவர்க்கம் ததாரூட சைதன்ய பிரகாரா தன்னிவர்த்தகா. அந்த விருத்தியில பிரதிபலிக்கக்கூடிய எண்ணங்களுடைய சைதன்ய பிரகாசம் அதுதான் அஞ்ஞானத்தை விருத்திப்படுறது தற்காலிக. அப்ப இந்த சைதன்யம் அதுதான் விரோதி இல்லை. அது அஞ்ஞானத்தை பிரகாசப்படுறதுக்கு சாட்சியாக இல்லை அப்படின்னு அஞ்ஞானத்தை சாட்சியா இருக்கும். ஆனா விருத்தியில ஏற்படுத்தினா அதே ஏற்படும் அப்படிங்கிற स्वरूपेण तस्य अज्ञानादि साक्षितया तदनुवर्तकत्वेपि अखण्डाकार मृत्युपारूढस्य तस्य तन्निवर्तकस्य उपपत्ते कन्यायस्य अज्ञानத்தை பிரகாசப்படுத்துவதற்கான இந்த அகண்டாகார விருத்தியிலே இருக்குன்னு சொன்னா அந்த அஜ்ஞானத்தை அதுக்கு ஒரு விஷயம் சொல்றார். திருநாதேர் ஆதிகாப்பேஷா பூஜ்யதீப்தி திருடம் தரே சூரியகாந்திகம் உபாரோக்க அந்நியாயம் தத்திர யோகே இது அபியோகே. இதுல பத்திரிகை அதாவது இந்த சூரிய வெளிச்சத்துலதான் நம்ம இந்த சுரந்த பார்க்கிறோம். அப்ப என்ன செய்யுது? சூரியனுடைய அந்த தீப்தி பிரகாசமானது திருநாதிகளை நம்ம பிரகாசப்படுகிறது. ஆனால் அதே சூரிய வெளிச்சம் மூல கண்ணாடியோ சூரியகாந்தமோ அது மூலமாக வந்து படுதல் வச்சுட்டோம். அந்த நெருப்பு எரிஞ்சிடும். அப்ப எந்த பிரகாசமானது அந்த திருநாதிகளை பிரகாசப்படுத்துவதோ அதே பிரகாசம் அந்த சூரியகாந்தத்தோடு சம்பந்தப்பட்டு வரும்போது தரித்து விடுவதும். அப்ப அந்த பிரகாசத்தை வச்சுக்கலாம். இந்த பிரகாசம் அகண்டாகார விருத்தியில ஏறிச்சுன்னா மூலாதியானது தரிக்கும். அதை ஏறாம இருக்கிறபடி இந்த பிரகாசத்தை அப்படி வச்சுக்கோம். எவற்ற யதா காஷ்டம் உபாய ராமநகராஜன் தகன் வல்லி ஜகத்தேவ ததவிகாசம் ததா தரவருத்தம் உபாய மிகிர பிரபஞ்சம் உன்மூலயன் அகண்ட சைதன்யம் பிரகாசா அந்நிவர்த்தனேதி பிரகல்பே ந தன்னாதே காசில் அனுபவத்தி தன்னாதே காசில் அனுபவத்து நான். இப்ப என்ன உங்களை விட எனக்கு சௌரியமானது என்னன்னு கேட்டா இந்த விருத்தியை எப்படி நிறுத்தப்படும், நிறுத்தி பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க. நான் காரணம் சொல்ல முடியும். ஏன்னா விருத்தி மற்றதை நாசம் பண்ணல. விருத்தியில ஏறி இருக்கக்கூடிய சைதன்யம் நாசம் பண்ணது. இந்த சைதன்யத்துக்கு நாசம் கிடையாது. இந்த சைதன்யமானது மற்ற பிரபஞ்சத்தையும் தனக்கு ஆகாரமா இருக்கக்கூடிய விருத்தியையும் சேர்த்து அழிக்கிறது. எது அழிக்கிறதுன்னு கேட்டா விருத்தி அழிக்கிறதுன்னு சொல்லலாம். சைதன்யம் அழிக்கிறது. சைதன்யத்தை எது அழிக்கிறது கேள்வி இல்லை. பதிலா விருத்தியை சொன்னா விருத்தியை அழிக்கக்கூடியது அப்படின்னு கேள்வி வரும். ஆனா சைதன்யம் தானே அழிக்கிறது. அதான் அந்த கேள்வி கேடு. இதுக்கு திருஷ்டாந்தம் மற்ற பதார்த்தங்களை எரிக்கிறதுக்கு காஷ்டத்துல அக்னியானது உபயோகப்படும். காஷ்டத்துல ஏறி அது மற்றதை அழிக்கும் போது காஷ்டத்தையும் சேர்ந்து அழிக்கும். அந்த கட்டில் எரியும் போது அதே மாதிரி ததா சரணவருத்தி உபாய நிகில பிரபஞ்சம் உன்மூலயன் அகண்ட சைதன்யம் பிரகாசா தன் நிவர்த்தனை பிரகல்பதே. அந்த விருத்தியையும் சேர்த்து நிவர்த்தி பண்ணி விடுறது. சுத்தி தன்னாலே நகாசில் அனுபவத்தி வித்தியாசம். அந்நே பிரம்மஜானம் அஜானத்தைவ நிவர்த்தகம் ஜானாஜானையோரைவ சாட்சாத் விரோதா. சொன்னார் பிரம்மஜானம் எல்லா பிரபஞ்சத்தையும் போகாது. ஞான அஜானத்துதான் போகும். அஜானம் போச்சுன்னா அந்த அஜானம் போனதுனால அதனுடைய காரியங்கள்லாம் போகிறது. பிரம்மஞானம் நேரடியா அதை விரோதிக்கிறது இல்லை. ஜானாஜானையோரைவ சாட்சாத் விரோதா. பிரபஞ்சத்து உபாதான நாசான் நாசகா இது பிரபஞ்சாந்தர்கத பிரம்மஞானத்தியாகி ததா தேவ நாசகா. உபாதான நாசமானதுனாலே அதுக்கப்புறம் அந்த விருத்தி நிற்க முடியாது. ஆகையால விருத்தி சேர்ந்து அழிக்கும் ஒரு சொல்லும். பிரபஞ்சத்தை ஞான அனுபவத்திற்கு இச்சாத்வாரபத்தி போதும் கேட்டான். ஞான அஜானத்தை தான் போகும்னு சொன்னா ஞான நிவர்த்திக்கு அஜானத்தை தான் சொல்ல முடியும். அப்ப பிரபஞ்சம் ஞான நிவர்த்தி இல்லை. ஞான நிவர்த்திய அஜான நாச நிவர்த்தியம் சொல்ல முடியாது. ஞான நிவர்த்தி சொல்லாமே அஜான நாசம் வந்ததுனால அஜானத்தால் அதனுடைய ஜானமான பிரபஞ்சம் போகிறத விட ஞானத்தால போகலையே அது நிச்சயம் சொல்லுது. அது பரவாயில்லை. சாட்சா
நேரடியாகவே ஞானத்தால் நிவர்த்தியான அவசியம் இல்லை. ஞானத்தால் அஜானம் போச்சு, அஜானம் போனதால் எப்பொழுது பரம்பரையாக இருந்தாலும் ஞான விவரத்தை சேர்ந்திருந்தான். இவற்ற தத்துவசாட்சா்கார உதயேவி ஜீவன் முக்தத்தை தேகாதி பிரதிபாதனா உபபத்தியதே. இந்த ஒரு கீழே கொஞ்சம் பாருங்க. அஜானம் அஜானம் விருத்தியாகி அந்த அஜான கோணத்தினாலே அதுக்கு அப்புறம் தான் அதனுடைய காரியம் போகுது அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்ன லாபம் அப்படின்னு கேட்டா ஜீவன் முக்தியை உருவாக்கம் பண்ணலாம். கேட்டா என்ன ஆகும், அந்த தியானம் ஒரே சமயத்துல அந்த அஜானம் அஜான காரியம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா தோற்றெடுத்துன்னு சொன்னா அந்த ஜீவன் முக்தி இல்லை, விதேக முக்தி தான் அடுத்த அப்படியாக அப்படி இருக்கக்கூடாது. ஜீவன் முக்தி வரும். அதனால அஜானத்தை போகுது, அஜானத்தையும் வைக்கிறது சொன்னா அப்புறம் அவன் ஞானம் சொல்ல முடியாது. அதனால சாட்சாத்காரம் அஜானத்தை போகுது. அஜானம் போவதற்கு அப்புறம் உபாதானம் இல்லாமலே ஒரு சித்த நேரத்தை அந்த அதனுடைய காரியம் இருக்கிறது. காரியத்தை ஒரு கணம் நிற்கிறதுங்கிறான். காரியத்தினுடைய இன்னொரு பிரச்சனையில 2 கணம் நிற்கிறதுன்னு சொல்லுறான். அதுக்கு மேல இல்லை இவாயே சொல்றான். அதை நிவர்த்தியாகிறதுக்கு பிரதிபந்தாடுறதுனா எதுவரைக்கும் அந்த பிரதிபந்தம் இருக்கோ அதுவரை உபாதானம் இல்லாமலே காரியம் இருக்கும். இப்ப இங்க என்ன பிரதிபந்தம் சொன்னா பிரார்த்தனை அது இல்லையிடம். அதனால உபாதானம் வண்ணன் அவருக்கு பிரபஞ்சம் கூட தெரிஞ்சிருக்கு சொல்லலாம். இந்த பிரார்த்த கர்மம் நிவர்த்தியான உடனே அப்ப விதேகம் அப்போ ஒன்றும் கிடையாது. உபாதான காரணம் போய்தானே நான் காரியம் இல்லையா, அதுக்கு காரியம் இப்போ காரணம் போனதுக்கு அப்புறம் காரியம் அதனுடைய காரியங்கிறது அதனுடைய காரியம் காரிய நாசம் தான் அதனுடைய காரணம். காரணநாசத்துடைய காரியம் எது? காரிய நாசம் தானே. காரணநாசா உபாதான காரண நாசா ஜாயவே காரியத்தை நாசோ ஜாயவே. இந்த காரிய நாசோற்பத்திக்கு பிரதிபந்தகம் இருக்குதுன்னா ஜாயதேவா எங்கேயுமே காரணத்தினால ஒரு காரியம் ஆகணும்னு சொன்னா அந்த காரியம் உற்பத்தி ஆகிறதுக்கு பிரதிபந்தகம் இல்லாமல் இருந்தால்தான் அந்த காரணத்தாலே காரியம் உண்டாகும். அக்னி இருக்கு, ஆனா பிரதிபந்தகமான ஒரு மணி இருந்தோம்னு சொன்னா அந்த அக்னியாலே தாசிக்கிற காரியம் உண்டாகும். அது எரிக்க முடியாது அந்த அக்னியால. அதே மாதிரி உபாதான காரண நாசம் அதான் மூலாதான நாசம் ஏற்பட்டு போச்சு. இந்த நாசம் இன்னொரு காரியத்தை ஏற்படணும். அதாவது மூலாதான காரிய நாசத்தை ஏற்படுத்தணும். அந்த காரிய நாசத்தை ஏற்படுத்துறதுக்கு பிரார்த்த கர்மா பிரதிபந்தகமா இருந்துச்சுன்னா அந்த காரணம் காரியத்தை ஏற்படுத்தும். இந்த பிரதிபந்தகம் போவதற்கான காரணம் இந்த காரணம் அக்னி காரணம். இங்க எது காரணம்னு சொன்னா மூலாதான நாசம் காரணம். மூலாதான காரணம் பாருங்க, அந்த அக்னி ஸ்தானத்தை நீங்க எதை வச்சுக்கணும்? உபாதான நாசத்தை வச்சுக்கணும். உபாதான நாசம் தானே காரிய நாசம் காரணம். ரெண்டுமே காரியமும் நாசம் காரணமும் நாசம். காரணமா இருக்கக்கூடிய நாசம் ஒன்று வேண்டாம். நாசம் ஆகணும்னு வச்சுக்கோங்க. காரியோற்பத்தி தானே காரணம் இருக்கிறது. அக்னியும் இந்த உபாதான காரணம் நாசமும் ஒன்னா வச்சுக்கணும். காரணம் இருந்து பிரதிபந்தம் இருக்கிறதுனால காரியம் பார்க்கணும். அந்த அக்னியே நாசமாயிடுச்சுன்னா அப்புறம் காரியம் வரும். காரணமே இல்லைன்னு சொல்லலாம். அது இருக்கு, காரணம் இருக்கு, ஆனால் காரியோற்பத்தி பிரதிபந்தம் அதனால காரியம் பார்க்கணும். அதே மாதிரி இந்த காரணம் எது? உபாதான காரண நாசம். இதுதான் சமஸ்த பிரபஞ்ச நாசத்துக்கு காரணமான நாசம். இந்த காரணம் வந்தாச்சு ஞானத்தால. அப்ப இந்த வந்த காரணமானது இப்போ பிரபஞ்ச நாசங்கிற தன்னுடைய காரியத்தை பண்ணணுமோ இல்லையோ அது பண்ண விடாமல் தடுக்கிறது. பிரதிபந்தன் பிரார்த்த கர்மம் அதுல இந்த பிரதிபந்தம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இல்லை இது வச்சு ரெண்டுமே அபாவம். இந்த அபாவத்தால் இன்னொரு அபாவம் உபாதான காரணமாக இந்த அபாவமா காரணம் காரியவன் பதம் இருக்க என்ன ஒன்றுதான் பிரதிபந்தம் பண்ணா ரெண்டுமே காரியமாக அவ்வளவு அந்த அம்சத்துல காரியம். பிரார்த்த கர்மணா பிரதிபந்தேனா தத்துவசாட்சா்கார உதயேவி பிரார்த்த கர்ம சத்காரிய தேகாதி பிரதிபாத அனுருத்தியா உபாதான அவித்யாதேச அனுருத்தி உபபத்தே. அவித்ய போனாலும் அவித்யுடைய எப்படி இருக்க
அப்படின்னு கேட்டா அவித்யா லேசம்னு ஒன்று சொல்லுவோம், சம்ஸ்காரம்னு ஒன்று சொல்லுவோம். இன்னொருத்தர் தரத்துக்கு கேட்டா அதுதான் நம்ம ஒண்ணுமே சொல்லலாம். உபாதானமே இல்லாம காரியம் நிற்கலாம். ஒரு க்ஷணம் 2 க்ஷணம் நிற்கலாம், ஏன் நினைக்க நிற்கக்கூடாது. ஒரு க்ஷணம் நினைக்கிறவர்களுக்கு செய்யறதுக்கு அது இருக்கலாம்னு சொன்னா அந்த பிரதிபந்தகம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு. உபாதான அவித்யாவுடைய அனுபவத்தை அஜானவ பிரபஞ்சத்தான சாட்சா பிரம்மசாட்சாத்கார நிவர்த்தியஸ்தே நாயம் உபவர்த்தியதே. இந்த ஜீவமுக்தி விஷயங்கிறது நீங்க முன்னாடி சொன்னபடியே சொல்றாரு. ஏன்னா பிரபஞ்சத்தையும் சேர்த்து உணர்த்தி அந்த ஞானம் சொன்னா அப்புறம் ஒன்றும் பாக்கியே இல்லை. அவனுடைய ஜீவன் முக்தியா இருக்கு, ஜீவன் முக்தனா இருக்கு, அவன் உபதேசம் பண்றான்னு சொல்றதுக்கு வழியில்லாத விரோதி பிரம்மசாட்சாத்காரே பிராரப்த கர்மணா ஸ்வயமேவ அவஸ்தான அபந்தவேன அவித்யாதேச நிவர்த்தி பிரதிபந்தகத்துவ அயோகா இத்யாஹு. அப்ப அவன் நாலு ஏவரம் சொல்லுவார். எல்லா பிரபஞ்சத்தையும் நிவர்த்தி பண்ற இந்த அவித்தியை நிவர்த்தி பண்ணினது. ஆனா பிராரப்த கர்மாங்கிறது அந்த பிரபஞ்சத்தை நிவர்த்தி பண்றது பிரதிபந்தமாயிடுச்சு. அதனால இந்த ஞானம் அதை நிவர்த்தி பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அங்க சொல்லலாம். அதனால ஜீவன் முக்தி அவருக்கு யாராவது படுகிறது அது சொல்லலாமே முடியாது. ஏன்னா சமஸ்த பிரபஞ்சத்தையும் அழிக்கும் போது அந்த பிரார்த்தனை கர்மாவும் அந்த பிரபஞ்சத்துக்குள்ள அந்தர்கடம் தான், தானே அதுக்குள்ள அந்தர்கடம் தான் இந்த புத்தியே. அப்ப பிரார்த்தனை கர்மாவாக பிரபஞ்சத்துக்குள்ள சேர்ந்து அதனால அதே சேர்ந்துதான் அழிக்கணும். அது சேர்ந்து அழிக்கும் போது எனக்கு பிரதிபந்தமா சொல்றதுக்கு ஒப்புக்கொள்வீங்க. ஆகையால அந்த பட்சத்துல ஜீவன் முக்தி சொல்றதுல சௌகரியம் இல்லை, சிரமம் இருக்கு. ஞான அஜானத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வாழ்க்கை வேலை முடிச்சு. இந்த அஜான நிவர்த்தியானதுனால வாழ்க்கையெல்லாம் நிவர்த்தியானதுன்னு சொல்றது நடுவில் ஒரு பிரதிபந்தம் வந்து அதை நிவர்த்தி பண்ண காரியம் பண்ண படிப்பது சொன்னா அவங்க ஜீவன் முக்திக்கு ஒரு அவகாசம். அதனால இந்த பத்திக்கலாம் விரோதினி பிரம்மதாட்சாத்காரே சதி பிராரப்த கர்மணா ஸ்வயமேவ அவஸ்தான சம்பவேன அவித்யாதேச நிவர்த்தி பிரதிபந்தகத்துவ அயோகாக வித்தியாசம். எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ண லேசத்தையும் இருக்க விடாது. எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுங்க. ஜீவன் முக்திக்கு இடம் கிடைக்காது. அதான் இந்த தேகம் எப்போ அவனுக்கு நாசமாகும்னா அவனோட பிராரப்த கர்மா முயற்சி தான் நாசம். அது நாசமாகும் போது இவனை பொறுத்தவரை பிரபஞ்சமே நாசமாயிடுச்சுன்னா அவனுக்கு நஷ்டம் இல்லை. இல்ல இல்ல நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற அவாழ்வை திருஷ்டியெல்லாம் அந்த ஞானியுடைய திருஷ்டியில பிராரம்பமா இருக்கணும். இது வியாபாரிகமா அவரும் பார்க்கிறேன் நானும் பார்க்கிறேன் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது உபபாதம் பண்றது. அதான் அஞ்ஞானி இப்ப வந்து அவன் ஞானியும் அவன் என்னை பார்த்து உபதேசம் பண்றான், பிரபஞ்சத்தை பார்க்கறான்னு நம்ம கல்விக்கிறான். அப்பதான் இவனுக்கு அவனால உபயோகம். அப்ப ஞானியாக இருந்துட்டு என்னை பார்த்து அவர் உபதேசம் பண்றான்னு இவன் கல்விக்கிறான்னா அவர்களோட பார்க்க முடியும். அப்ப பார்க்கறது என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் கல்விக்கிறோம். அவருக்கு அஞ்ஞான நிவர்த்தி ஆயிடுச்சு. அவருக்கு என்ன பார்க்கறான்னா பார்க்கலாம், அவர் பிரார்த்தனை பார்க்கலையோ அதனால இவர்கள் என்னை பார்க்கிறார் உபதேசம் பண்றாரு. அடுத்தது வரப்போறது போய் மனுஷியால இருக்கலாம். அடுத்த ஆரம்பமே இருக்காங்க. 2-3 இருக்கு பக்கங்கள்.